என்னோட தாந்திரிகம் ஆன்மீக சக்தியை நான் பண்ணிட்டே தான். ஏன் சாமி நீங்க பிரிஞ்ச லவ்வர்ஸ் எல்லாம் சேர்த்து வைப்பீங்களாமே? இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. இவர் கூட என்ன சேர்த்து வைக்கணும். எனக்கு அவனோட ஜட்டி இந்த எலுமிச்சம்பழம் எதுக்கு? சில நேரம் புடிசா கூட செஞ்சு சாப்பிட சொல்லுவாங்க. ஏன் சாமி 300 குழந்தைகளுக்கும் நீங்க தான் காரணமா? 23 வயசுல 59 டாக்டர் பட்டமா? குழந்தையில இருந்தே படிச்சிருப்பீங்க போல. ஏன் சாமி இது என்ன சாமி கரண்டி? இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேச? இது என்ன பிரமாதம்? சாமி எனக்கு இன்னொரு டவுட் சாமி. அப்படின்னா பாக்காதீங்க சாமி, எனக்கு பயமா இருக்கு. நீங்க வேற அகோரி என்ன சமைச்சு பிடிச்சு புட்டீங்கன்னா உங்களுக்கு தாந்திரிகம் மாந்திரிகம் வேற தெரியுதுங்கிறீங்க. இந்த முட்டை எதுக்கு சாமி? ஆம்லேட் போட்டு சாப்பிடவா? இந்த எலுமிச்சம்பழம் எதுக்கு? எப்பா ஒரு ஜூஸ் போடுப்பா. சரி சரி வச்சிடறேன் சாமி. நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன் சாமி. இன்னொரு டவுட், நீங்க மண்ணை மட்டும் தான் பொண்ணாக்குவீங்களா இல்ல கக்காவையும் பொண்ணாக்குவீங்களா? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இதை ஜூஸ் போட்டு தான் குடிக்க சொல்லுவோம். குழந்தை இல்லாத வேண்டி வரவங்களுக்கு இதை ஜூஸ் போட்டு தான் குடிக்க சொல்லுவோம். குழந்தை உண்டாயிரும். காக்கா கரையத்துக்கு முன்னாடி பச்சை பறக்கிறதுக்கு முன்னாடி இதை ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுவோம். சில நேரம் புடிசா கூட செஞ்சு சாப்பிட சொல்லுவோம்னே. ஏன் சாமி குழந்தை உண்டாக எல்லாரும் பால் தான் குடிப்பாங்க, நீங்க என்ன ஜூஸ் குடிக்க சொல்றீங்க? நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. நான் டென்ஷன் பாத்துங்க சரிங்களா? வருஷம் 300 குழந்தைங்க என் காலையில போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் சாமி 300 குழந்தைகளுக்கும் நீங்க தான் காரணமா? ஐயோ இது கை இல்ல சாமி, கட்டிலு. ஐயோ ஐயோ ஐயோ. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஏன் சாமி இப்ப விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி பொது பிரச்சனைகளை என்கிட்ட கேட்க வேணாம். நிறைய விஷயத்துல ஆக்சிடென்டே பண்ணிட்டாங்க. சும்மா சிவனேன் போறோம்னா என்ன தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு. விஜயகாந்த் சாரு இறக்க போறது எனக்கு 8 மாசத்துக்கு முன்னாடியே கணிச்சு. நான் அதெல்லாம் சரி சாமி, இப்ப இவர் வருவாரா? வரும் ஆனா வராது. அவர் வரட்டும், நான் கணிச்சு சொல்றேமா. இங்க வரட்டும், என் முன்ன நேரில் விட்டான். நேரில் வச்சு நான் கணிச்சு ஆகோரி பூஜை எல்லாம் பண்ணி கணிச்சு சொல்றேன் நான். சரியா? யாருக்குமா கால் பண்ற? விஜய் சாருக்கு தான். நீங்க தானே விஜய் சார் வந்தா கணிச்சு சொல்றேன். நீங்க வர சொல்லட்டுமா? நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. அம்மா உத்தரவு கொடுக்கலாமா? நீங்க பண்ண போன் பண்ற, அம்மா உத்தரவு கொடுக்கணும். அம்மா உத்தரவு விட்டாதான் நான் எல்லாமே பண்ண முடியும். சரியா? நீ பண்ண புதுசு போன் பண்ற, உடனே வந்து கொடுத்து விட்டு போயிட்டாங்க.